So good morning dear students. In the last class we have studied about permutation and combination, and we have studied the definition for permutation and combination. What do you mean by permutation and what do you mean by combination? So all these things we have studied, and also we have studied some basic formula. After that we have started doing one or two problems. Okay, and today also we are going to continue the same topics, permutation and combination, with some different concepts and different problems, right? See, properties of combination. Already we have studied about properties of permutation. Properties means some formulas, important formulas, and some special case of the formulas related with the permutation that we have studied yesterday. And today, properties of combination. So this is the actual formula for NCR. NCR equal to n factorial divided by n minus r factorial into r factorial. Okay, NCR is equal to n factorial divided by n minus r factorial into r factorial. And NC 0 equal to இங்கே ஆருக்கு நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த 1 கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இந்த டெரிவேஷன்ஸ் சின்ன டெரிவேஷன் தான், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரஃப் பேப்பரில் ஆருக்கு போல நீங்கள் இந்த ஃபார்முலா 0 போட்டு பாருங்க. யூ வில் பி கெட்டிங் இட் இஸ் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NCN ஈக்குவல் டு 1 அண்ட் NCR இஸ் ஈக்குவல் டு NCR எப்படி எழுதலாம் அப்படின்னா NCN மைனஸ் ஆர்னு கூட எழுதலாம். NCR இஸ் ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர். If needed, we can write NCR as NCN minus R. தேவைப்பட்டனா நம்ம எழுதிக்கலாம், இல்லாட்டா பரவாயில்ல. ஃபிஃப்த் ஒன் NCX ஈக்குவல் டு NCY அப்படின்னா ஒன்றில் x ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும், அல்லது x பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும். தீஸ் டூ கேசஸ் பாசிபிள். NCX ஈக்குவல் டு NCYயா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக x ஈக்குவல் டு ஒய்யா தான் இருந்தாகணும் அப்படிங்கிறது கிடையாது. x ஈக்குவல் டு ஒய் ஓகே, அதர்வைஸ் அப்படி இல்லாட்டா எப்படி இருக்கும்னா x பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு n. அண்டர்ஸ்டாண்ட்? யூஸ்வலாக நம்ம பார்க்குறப்ப when we are having an equation, ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா NC இருக்கு அப்படிங்க, NC ஓகே, அப்புறம் எக்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒய் இருக்கு, தேர்ஃபோர் x ஈக்குவல் டு கண்டிப்பாக ஒய்யா இருக்கும் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக நினைப்போம். அது ஒரு அப்புறம் எக்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒய் இருக்குது, தேர்ஃபோர் x ஈக்குவல் டு கண்டிப்பாக ஒய்யா இருக்கும் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக நினைப்போம். அது ஒரு நியாயமான ஒரு ஆர்குமெண்ட் தான், தப்பு இல்லை. பட் NCRை பொறுத்த வரைக்கும், காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் NCX ஈக்குவல் டு NCYன்னா ஒன்றில் x ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும், அப்படி இல்லாத பட்சத்தில் x பிளஸ் ஒய் ஈக்குவல் n அப்படி இருக்கும். சரியா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் சிக்ஸ்த் ஒன் NCR பிளஸ் NCR மைனஸ் 1 ஈக்குவல் டு, ஸோ NCRையும் NCR மைனஸ் 1ஐயும் நீங்கள் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணால் போதும் அப்படின்னா n+1 CR அப்படின்னு போட்டால் போதும். சரியா, n+1 CR. It is called Pascal's rule. Okay, so these are some of the properties of combination. Okay, everything is all right, dear students? Yes sir. Okay. Next, find 5C2. 5C2 அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். 5C2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்ல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா NCR 5C2 NCR ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஓகே, we can write the formula for NCR is equal to n factorial. ஓகே, n factorial by n minus r factorial இருந்து r factorial. இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 5 factorial divided by 3 factorial into 2 factorial. On simplification you can get 10. சரியா, நீங்கள் கால்குலேட்டரில் கூட இந்த கால்குலேஷனை போடலாம். NCR டைரெக்டாகவே போடலாம் கால்குலேட்டரில், வேணும்னா போட்டுக்கோங்க. அல்லது ஃபார்முலா போட்டுட்டு ஃபேக்டோரியல் தனியாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம்.
தனியாக கால்குலேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். என்சிஆர் டைரெக்டாக கால்குலேட் பண்ணலாம், என்பிஆரும் கால்குலேட் பண்ணலாம் கால்குலேட்டரில். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க. 10C4 கண்டுபிடிங்க, அப்புறம் 25C3 கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் நோட்ஸ் போஸ்ட் பண்ணுறேன், அப்போ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், it is some important problem. Important means it is some worth for big question. A team of 11 players. ஒரு டீம் இருக்கிறாங்கப்பா. ஒரு டீமில் வந்து how many players are there? 11 players இருக்கிறாங்க அந்த டீமில். சரியா? 11 players are there. Team of 11 players. 11 players இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை. A team of 11 players is to be chosen. 11 players இருக்கிற ஒரு டீம் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சூஸ் பண்ணணும். From 15 members. Actually, how many members are there? 15 members இருக்கிறாங்க. அதுலேருந்து 11 பிளேயர்ஸை நம்ம ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணணும். In how many ways can this done if one particular player is always included? Second one, two such players have always to be included. Third one, particularly 3 players should not be included. Okay, so Shruti, read this problem loudly so that everybody can hear. A team of 11 players is to be chosen from 15 members. In how many ways can this be done if one particular player is always included? 2 such players have always to be included. Particularly 3 players should not be included. Okay, dear students. So, இதோட மீனிங் யாராவது சொல்லுங்க. Agnes, can you explain this problem? Very simple problem. Explain பண்ண முடியும்னா சொல்லுங்க. Agnes can explain it. So, read பண்ணி sentence by sentence சொன்னா போதும். You can explain either in English or in Tamil or in Malayalam, no problem. But ஒரு டீம்ல 7 பிளேயர்ஸ் வந்து 15 மெம்பர்ஸை சூஸ் பண்றாங்க. ஒரு டீம்ல வந்து 11 பிளேயர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. அப்படிதானே? நம்ம 11 பிளேயர்ஸ் சூஸ் பண்ணணும் from 15 members. Actually 15 members இருக்காங்க. வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட், அத எத்தனை வழியில சூஸ் பண்ணலாம்னா, ஒரு பர்టిక్యులர் பிளேயர் வந்து எல்லாத்துலயும் இன்க்ளூட் ஆனது. செகண்ட் வே வந்து ஒரு பர்టిక్యులர் பிளேயர் வந்து எப்பவுமே அந்த டீம்ல இன்க்ளூடா இருக்கணும். அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணா எத்தனை வழியில சூஸ் பண்ணலாம். அப்புறம் செகண்ட் வந்து two such players have always been included. 2 பிளேயர்ஸ் கண்டிப்பா எப்பவுமே இருக்கணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல எத்தனை வழியில சூஸ் பண்ணலாம். அது வந்து செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் 3 பிளேயர்ஸ் எதுலயுமே இன்க்ளூட் ஆகுறாங்க. 3 பிளேயர்ஸை கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணாம அந்த டீமை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்படி எத்தனை வழியில in how many different ways we can form the team அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி குட், தேங்க் யூ ஃபார் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாருங்க, ஒன் பர்டிகுலர் பிளேயர் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன். ஒன் பர்டிகுலர் பிளேயர் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணால் அந்த 15 பேரில் ஒருத்தர் வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் விளையாட போகிற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பிளேயர் வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரை வந்து இன்னொரு லோக்கலில் ஒரு யூனிவர்சிட்டி லெவல், ஸ்டேட் லெவல் ஒரு காம்படிஷனுக்கு நம்ம ஒரு டீம் அனுப்புறப்ப கண்டிப்பாக அவரை இன்க்ளூட் பண்ணணும். பிகாஸ் வந்து அவர் நிறைய ஹையர் லெவலில் வின் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவரே நம்ம இன்க்ளூட் பண்ணுறது நம்ம டீமுக்கு வந்து டீம் வந்து ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கும். அவரை இன்க்ளூட் பண்ணணும்னு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப ஒன் பர்டிகுலர் பிளேயர் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இமானுவல் ரோஷன் இருக்கிறாரு. அவர் வந்து கண்டிப்பாக அவர் பெரிய பிளேயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த டீமில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி அவரை இன்க்ளூட் பண்ணி எத்தனை வகையில் அந்த டீமை ஃபார்ம் பண்ணலாம். இன் ஹவு மெனி டிஃபரெண்ட் வேஸ் வி கேன் ஃபார்ம் த டீம். அது வந்து செகண்ட் பாருங்க, 2 such பிளேயர்ஸ். ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்கிறாரு, ஒரு நேஷனல் பிளேயர் இருக்கிறாரு. அப்போ நம்ம ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் போகும்போது கண்டிப்பாக 2 பேரும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அது நம்ம டீமுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்போ வந்து அது ஒரு இன்னொரு பாசிபிலிட்டி. அப்புறம் வந்து பர்டிகுலர்லி 3 players should not be included. இப்போ வந்து 3 players வந்து ரீசெண்டாக யூனிவர்சிட்டி லெவலில்
போய் ரீசெண்டாக ஒரு 2 or 3 years வந்து அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்க அச்சீவ் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அச்சீவ் பண்ணாதவங்கள ஓரம் கட்டுவாங்க. அது வந்து அஸ் யூஷுவல் இல்லையா? அது யாராக இருந்தாலும் சரிதான், நம்மளாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அச்சீவ் பண்ணாதவங்கள என்ன பண்ணிடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எப்போ எப்படி இருக்கணும், நம்ம எப்பவும் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஏதாவது லிஸ்ட்டு போட்டாங்கன்னா, ஒரு டீம் போட்டாங்க, நம்ம அந்த டீமில் இருக்க முடியும். சரியா? ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான திங். அப்போ வந்து அந்த ஒரு 3 பர்டிகுலர் பிளேயர்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அது எத்தனை வேலை வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து நீங்கள் ஸ்டெப் மாதிரி எழுதி நோட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. விஷயம் என்னன்னா இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் சொல்லிட்டேன் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல ஒன் பர்டிகுலர் பிளேயர் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட். ஒரு பர்டிகுலர் பிளேயர் நம்ம இப்போ மொத்தம் எத்தனை பேரில் வந்து நம்ம மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 15 பேர் இருக்கிறாங்க இல்லையா? 15 மெம்பர்ஸ் ஆர் தேர். 15 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேயரை கண்டிப்பாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணோன்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு ஐடியாவை சொல்லுங்கள், யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். 15 பேர் இருக்கிறதுல ஒரு பிளேயரை வந்து கண்டிப்பாக நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்போ என்ன செய்வோம் நம்ம? சொல்லுங்க. ஒரு பர்டிகுலர் பிளேயரை நம்ம கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வோம் 15 பேர்ல? சரி, இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டீமில் 15 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் அந்த பிளேயர் ப்ளே பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. அதில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் மட்டும் ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோங்க, ஒரே ஒருத்தர், ஒன்லி ஒன் பர்சன் இஸ் த இன்டர்நேஷ்னல் பிளேயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நம்ம அந்த டீமை ஃபார்ம் பண்ணுறப்ப ஏதாவது டெஸ்ட் வைப்போமா? டெஸ்ட் வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் பிளேயர் ஒரு விளையாட்டுக்காக நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 15 பேர் இருக்கிறாங்க, 11 பேர்னா நம்ம டெஸ்ட் நடத்தி எல்லாரையும் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இன்டர்நேஷனல் பிளேயருக்கு நம்ம டெஸ்ட் வைப்போமா வைக்க மாட்டோமா? மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன் பிளேயர்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் நடத்தணும். நிறைய பேர் நடத்துறது கஷ்டம். அப்போ வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்கிறப்ப நம்ம அந்த இன்டர்நேஷனல் பிளேயருக்கு டெஸ்ட் நடத்துவோமா நடத்த மாட்டோமான்னு கேட்டேன். சும்மா சொல்லுங்க, பெரிய கான்செப்ட் இல்லை, உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும். கமான் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சும்மா சொல்லுங்க. இது there is no hard and fast rule. டெஸ்ட் கண்டிப்பா நடத்தலாம், கண்டிப்பா நடத்தாமலாம் இருக்கலாம். அது வந்து யூஸ்வலா சும்மா உங்களுக்கு மனசுக்கு பட்டதை சொல்லுங்க. ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்கிறாரு, அவருக்கு நம்ம டெஸ்ட் நடத்தலாமா அல்லது டெஸ்ட்ல இருந்து எக்ஸெப்ஷன் கொடுக்கலாமா? அவருக்கு டெக்ஸ்ட் வைக்காமலே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அவங்கள. சொல்லுங்கம்மா, என்ன சொன்னீங்க? வைக்காமலே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அவர் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர் தானே, அதனால அவரை விட்டுட்டு மீதி இருக்கிற 14 பேருக்கு நம்ம டெஸ்ட் நடத்தினா போதும் தானே? ஆமா சார். வெரி குட், தேங்க்யூ. அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர். ஆக்சுவலாக அப்போ என்ன பண்ணாருன்னா அவரை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவோம். கண்டிப்பாக அவர் டீமில் ஒன்று மீதி இருக்கிற த ரிமைனிங் இருக்கிறதுல அவரை ஒருத்தரை விட்டுட்டு மீதி 14ல இருந்து நீங்கள் 10 எத்தனை வேலை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா போதும். டெஸ்ட் நடத்துறதுங்கிறது இந்த என்சிஆர் அப்ளை பண்ணுறது மாதிரி இப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த எத்தனை டிஃப்ரெண்ட் வேஸ்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது டெஸ்ட் நடத்துற மாதிரி அப்படிங்க. 14 பேர்ல நீங்க 10 பேரை எத்தனை வேலை சூஸ் பண்ணலாம்னு பார்த்தா அப்படின்னா அப்போ 14 பேரை எத்தனை ஹவு மெனி டிஃபரெண்ட் வே வி கேன் சூஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். திரும்ப அந்த 14 பேர்ல ஏற்கனவே நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க இன்டர்நேஷனல் பிளேயரை நம்ம ஆட் பண்ணிட்டு அப்போ நமக்கு 15 என்ன கிடைச்சிடும், நமக்கு 11 பேர் உள்ள ஒரு டீம் கிடைச்சிடும். 14 பேர்ல இருந்து ஒருத்தரை ரிசர்வ் பண்ணிட்டு 14 பேர்ல இருந்து நீங்க எத்தனை பேரை சூஸ் பண்ணா போதும், 11 பிளேஸ் அப்படின்னா 10 பேரை சூஸ் பண்ண போதும். ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். அவரை இந்த டோட்டல்ல இருந்தோம் இந்த 11ல இருந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். அப்போ 14ல இருந்து 10 பேர் நீங்க சூஸ் பண்ணா போதும். 10 பேரை சூஸ் பண்ணிட்டு அப்போ 10 பேர் எத்தனை டிஃபரெண்ட் வேலைன்னு கிடைச்சிடும். திரும்ப அவரை நீங்க அந்த டீம்ல ஆட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி அப்படி அனுப்பிடுங்க. அவரு அதனால டெஸ்ட் நடத்த வேண்டாம். தட் மீன்ஸ் இந்த 14C அந்த காம்பினேஷன் ஃபார்முலாவில் அவரை நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டாம். சரி, அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி அடுத்தது நீங்களே சொல்லிருங்க, 2 such players have always been included. 2 பிளேயர் கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். ஒருத்தர் இன்டர்நேஷனல் பிளேயர், ஒருத்தர் நேஷனல் பிளேயர் மட்டும் வச்சுக்கோங்க.
அப்போ 2 பேரும் இன்க்ளூட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? நான் இப்போ சொன்ன அதே கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். டெல்மி, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஸ்ருதி, கேன் யூ? Yes, come on. Yes. Am I audible? Shruti? Yes, sir. Okay, any idea? Two such players have always to be included. அப்படின்னா 15ல இருந்து 2 பேரை குறைச்சிட்டு அப்புறம் 11ல இருந்து 2 பேரை குறைச்சா போதும். அப்படிதானே? வெரி குட். அப்போ அந்த 2 பேரையும் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 13 பேர்ல 9 பேரை சூஸ் பண்ணாவும் 9 players has to be chosen. In how many different way அப்படி நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரி, வெரி குட். அவ்வளவுதான். அப்புறம் particularly 3 players should not be excluded. இது எப்படி பண்ணலாம்? Anyone? Emmanuel Roshan, can you? 12C11 கொடுக்குற ஆன்சரை கொடுத்துருக்குறோம் இங்கே. ஆக்சுவலா ஆன்சர் தான், பட் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் கேட்குறேன். என்ன பண்ணலாம்? ரோஷன், இமானுவேல், கேன் யூ? ஆன்சர் இருக்கும். சிமிலர்லி செகண்ட் கேஸுக்கு ஆன்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸுக்கு இதாக இருக்கு ஆன்சர். 12C11. 12C11ன்னா 12 பேர்ல நம்ம 11 பேரை சூஸ் பண்றோம். We are choosing 11 persons from 12. We are choosing 11 players from 12 players. Yes. Yes, tell me. Anyone, please? Yes. Anyone? Particularly 3 players should not be included. 3 players நம்ம include பண்ணக்கூடாது. Come on. 3 players include பண்ணக்கூடாதுன்னா அப்போ 15ல 12 வரும். Very good. 11 ஏன் சேஞ்ச் ஆகல? 11 ஏன் சேஞ்ச் ஆகலைன்னா அந்த 3 பேரும் தனியாக வச்சுட்டு மீதி இருக்கிற 12 பேர்ல 11 பேரும் நம்ம சூஸ் பண்ணணும். அதனால 11 சேஞ்ச் ஆகலை. சரியா? அவங்க 3 பேரையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண போறது இல்லை. அப்போ அவங்கள நம்ம ஐசோலேட் பண்ணியாச்சு. ரிமைனிங் we are having 12 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 12ல தான் 11 இருக்கும். அதனால சேஞ்ச் ஆகலை. சரியா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இங்கே ஒன்ஸ் அகெயின் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ 11 பிளேயர்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா அது வந்து ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். 11 பிளேயர்ஸ் அந்த டீமில் இருந்தால் போதும். அதுதான் காம்பினேஷன் மீன்ஸ் செலெக்ஷன் டீமில் வர்றது எல்லாமே அந்த பிளேயர்ஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணுவேன்னா பை செலெக்ஷன். அங்கே அரேஞ்ச்மெண்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம ஒரு ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேயர் தான் சூஸ் பண்ணணும், செகண்ட் வந்து நேஷனல் பிளேயரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு டீம்ல அவங்கவுங்க இருந்தா போதும், ஜஸ்ட் செலெக்ஷன், அவ்வளவுதான். சரியா? தட் இஸ் வாட் இஸ் காம்பினேஷன். பெர்மிட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட் அங்கே இம்பார்ட்டன்ட். சரியா? Next, there is a problem. From a committee consisting of 6 men and 7 women, in how many ways can we select a committee of 3 men and 4 women, 4 members which has at least 1 woman, 4 persons that has at most 1 man, 4 persons of both sexes, with 4 persons in which Mr. and Miss Kannan is not included. So once again, let me read the problem. From a committee consisting of 6 men and 7 women, in how many ways can we select a committee of 3 men and 4 women? 3 men அதில் இருக்கிறது மாதிரி 4 women இருக்கணும். அந்த மாதிரி 7 members இருக்கிற மாதிரி எத்தனை வயசுல நம்ம சூஸ் பண்ணலாம்ங்கிறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் சப்டிவிஷன் 4 members which
has at least one woman. 4 members அந்த டீம்ல நம்ம சூஸ் பண்றோம். அதுல மினிமம் ஒரு விமன் இருக்கணும். சரியா? Third one, 4 persons that has at most one man. மேக்ஸிமம் ஒரு மேன் இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் ஒரு மேன் தான் இருக்கணும், இல்லாமலும் இருக்கலாம். அதான் அட்மோஸ்ட். மேக்ஸிமம் ஒன் மேன்னா இருந்தா ஒரு ஆள் இருக்கலாம், இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது. ஃபோர்த் ஒன், 4 persons ஆஃப் போத் ஜெண்டர் அப்படின்னா மென்னும் விமனும் இருக்கணும். 4 persons மஸ்ட். அதுல வந்து மென்னும் விமனும் இருக்கணும்னா மினிமம் ஒரு மேன் இருக்கணும், ஒரு விமன் இருக்கணும். சரியா? Fifth one, 4 persons in which Mr. and Miss Kannan is not included. Mr. Kannan and Mrs. Kannan அப்படின்னு சொல்றப்ப ஒரு மேனும் ஒரு ஃபீமேலும் ஒரு விமனும் இன்க்ளூட் ஆகக்கூடாது, இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதுதான் கண்டிஷன். சரியா? இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க எப்பவுமே அண்ட் நம்ம வர்ற இடத்துல மல்டிப்ளை பண்ணணும், ஆர் வர்ற இடத்துல ஆட் பண்ணணும், பிளஸ் போடணும். சரியா? அண்ட் வர்ற இடத்துல மல்டிப்ளை பண்ணணும், ஆர் வர்ற இடத்துல பிளஸ் போடணும். சரியா? Okay, fine. So this is the problem. I have already read the problem. First one, பாருங்க, from a committee consisting of 6 men and 7 women. 6 men and 7 women. அப்புறம் come to the first part. men வந்து எத்தனை இருக்கிறாங்க அப்படின்னா 6, number of women 7. So the first subdivision is we have to find the number of ways can we select a committee of 3 men and 4 women. 3 men and வர இடத்துல நீங்க மல்டிப்ளிகேஷன் போட்டுங்க. சரியா? 3 men 4 women. 3 men. Totally how many number of men வந்து 3 இருக்கிறாங்க, women 4 இருக்காங்க. So we have to choose 3 men and 4 women. அப்படின்னா 3 men 4 women. Actually, the given committee consists of 6 men and 7 women. Six men and 7 women. So நம்ம வந்து சூஸ் பண்ண போறது அப்படின்னா 3 men and 4 women. ஆக்சுவலா எத்தனை men இருக்கிறாங்க? 6. அப்போ 6ல இருந்து 3, that is 6C3. And means into multiplication.
7 womenல இருந்து 4 சூஸ் பண்ணணும். ஸோ 7C4 7C4 புரிஞ்சிருக்கா? Is it understandable? Yes or no? Yes or no? Am I audible? Yes, sir. Okay. Is it understandable? Yes, sir. Okay. So 6C3 means 20, 7C4 is 35. So on multiplying we get 700, right? Now the second subdivision, second subdivision is four members in which at least which has at least one woman. 4 members in which at least one woman. At least one woman na what are the possibilities? Come on, at least one. At least na what's the meaning of at least? At least what's the meaning? Just tell me first. 4 members-ல ஒரு women ஆவது இருக்கும். ஒரு women ஆவது கண்டிப்பா இருக்கணும். So possibilities என்னெல்லாம் வரும்? At least one woman means one woman and 3 men, or yes, once again I repeat, 4 members should be there, of which at least one woman should be there. So அப்படின்னா possibilities என்ன வரும்? மொத்தம் 4 வரணும் நமக்கு. So one woman and 3 men, or 2 women and 2 men, or 3 women and 1 man, or all the 4 are women. See here. So for a committee has at least one woman, the possibilities pathina 1 woman 3 men, or 2 women 2 men, or what, 3 women 1 man, or 4 women 0 men. All the 4 are women. So number of ways இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 women totally எத்தனை இருக்கிறாங்க? 7 women இருக்கிறாங்க. So 7ல இருந்து 1 7C1 into multiplication into 3 men, actually 6 men இருக்கிறாங்க. So 6C3 then R na நீங்க plus போட்டுக்கோங்க. R na என்ன போட்டுக்கோங்க? Plus போட்டுக்கோங்க. Then 2 women, actually how many women? 7 women are there. 7C2 7ல இருந்து 2 women எடுக்கிறோம். Then 2 men, actual number of men 6. So 6C2. R na திரும்ப என்ன பண்ணுங்க? R na plus போட்டுக்கோங்க. So திரும்ப plus போட்டுக்கோங்க. Then 3 women, that is 7C3 into 6C1. சரியா? R means again we can put plus 4 women, that is 7C4 7 womenல இருந்து 4 women எடுக்கிறோம் into 0 men ன்னா எப்படி எழுதுவீங்க? 6 பேர்ல யாரையும் செலக்ட் பண்ணல 6C0 அப்படின்னு எடுக்கிறோம். And dear students, on simplification we are able to get like this, that is 700. Okay. Then third subdivision is, what is the third subdivision? Anyone? 4 persons that has at most 1 man. 4 persons that has at most 1 man. 4 பேர் எடுக்கிறோம்ப்பா. அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு மேன் தான் இருக்கணும்.
மேக்ஸிமம் ஒன் மேன்னா மேன் இல்லாமலாம் இருக்கலாம், அதுதான் மீனிங். Whether the voice is clear, dear students? Yes. Yes, Ramya can say. Voice is clear? Yes, sir. Okay. So, dear students, 4 persons that has at most one man. Okay. மேக்ஸிமம் ஒரு மேன் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 பேர் இருக்கணும், அதில் மேக்ஸிமம் ஒன் மேன் அப்படின்னா see here for a committee has 4 persons that has at most one man னா பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கலாம்னா one man sorry possibilities are 1 man and 3 women. 4 பேர் வேணும் இல்லையா? or 0 men. மேக்ஸிமம் 1 men men இல்லாம இருக்கலாம். 0 men 4 women அப்படி இருக்கலாம். சரியா? ஸோ இங்க பாருங்க 1 men டோட்டலி 6 men இருக்கிறாங்க. 61 அண்ட்னா உங்களுக்கு என்ன வரும்? இன்டு 3 women 7C3 7ல 3 women. இதுல வந்து R 0 men 60 into 7C4. So on simplification we are able to get 245. Now the fourth subdivision. What is your fourth subdivision? 4 persons of both genders. 4 persons இருக்கணும். அதுல மினிமம் ஒரு மென்னும் ஒரு விமனும் இருந்தாகணும். 2 பேரை மஸ்ட். ஏன்னா 0 மென்னுன்னா மென் இல்லாம ஆயிரும், 0 விமன்னா விமன் இருக்க முடியாதுங்க. அதனால மினிமம் ஒரு மென்னும் ஒரு விமனும் இருக்கணும். அதான் 4 persons of both genders. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு பாருங்க, என்ன ஐடியாவில் பண்றோம் அப்படிங்கிறது. What is the idea is for a committee has 4 persons. For a committee has 4 persons of both sexes. The possibilities are first one 1 man 3 women or 2 men 2 women or 3 men 1 woman. ஸோ மினிமம் ஒரு மென் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? மினிமம் ஒரு மென் இருக்கிறாங்க, ஒரு விமன் இருக்கிறாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மென்னா 61 6 பேர்ல ஒரு மென், 3 விமன்னா 7C4. விமன் எப்பவுமே 7ல தான் ஆரம்பிக்கும். மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. மென் வந்து 6. அப்புறம் 2 மென்னாலே 62 தான், 2 விமன்னா 7C2. அப்புறம் 3 men 63, 1 woman 7C1, right? So on multiplication, on simplification, we will be getting 665. 665. Do you have a calculator with you, dear students? Calculator வச்சிருக்கீங்களா? Now do you have calculator? Nobody is responding. Am I audible? Yes, sir. இப்போ கையில இல்ல. சரி, நெக்ஸ்ட் கிளாஸுக்கு நீங்கள் கால்குலேட்டர் வச்சுக்கோங்க. நம்ம இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தோம்னா நம்ம உடனே வந்து கால்குலேட் பண்ணலாம். சரியா? இந்த இதுலேயே வச்சு 61 into ஓகே 61 into 7C3 + 62 into 7C2 அந்த மாதிரி உடனே நீங்கள் கால்குலேட்டரில் அடிச்சு பார்த்தாலே ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸுக்காக தான். நெக்ஸ்ட் 5th subdivision. So before going to 5th subdivision, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க 5th subdivision அதை பார்க்கலாம். So what is asked in the question, dear students, tell me 4 persons, okay, 4 persons in which Mr. and Miss Kannan is not excluded. அப்படின்னா ஒரு நம்ம வந்து ஆக்சுவலி அவங்க நேமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம், நம்பர் ஆஃப் வேஸ் தானே கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு மென் இன்டெரக்டா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மென்னும் ஒரு விமனும் பர்டிகுலரா இன்க்ளூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம்.
ஒரு மென்ன ஒரு விமனை இன்க்ளூட் பண்ண வேண்டாம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் விமன் இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்க. 6 மென் இருக்கிறாங்க. அப்போ நீங்க ஒரு ஆளை விட்டுட்டு 5 கவுண்ட் பண்ணா போதும். டோட்டல் 5ன்னு அசைன் பண்ணிக்கிட்டா போதும். சரியா? 5 நீங்க அசைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி 7 விமன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து ஒன்றை குறைச்சி 6 நீங்க அசைன் பண்ணிட்டாலே ஒரு மென்ன ஒரு விமன் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்க்ளூட் ஆயிடுவாங்க, நாட் இன்க்ளூடட் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. தேர்ஃபோர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 6 மென்னை வந்து 5 மென்னு மாற்றிருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி 7 விமனை 6ன்னு மாற்றிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 + 5 + 6 என்னது 11. இந்த 11ல இருந்து நீங்க 4 பேரை சூஸ் பண்ணா போதும். டோட்டல் வாங்க பார்த்தா போதும். மென் விமன் தனியாக பார்க்க வேண்டாம். ஏன்னா அவர் எய்ம் இஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கண்ணன் இஸ் நாட் இன்க்ளூடட் அப்படித்தான் சொல்லியிருக்கு. மற்றபடி மென் இருக்கிறது விமன் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. டோட்டல் 11C4 டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் அப்படின்னா இந்த 5ம் 6 ஆட் பண்ணிங்க 11C. 11ல இருந்து நீங்கள் 4 கண்டுபிடிச்சா போதும். அதுக்கப்புறம் எத்தனை ஜென்ஸ் வராங்க, எத்தனை லேடிஸ் அந்த டீம்ல இன்க்ளூட் ஆகுறாங்கிறதெல்லாம் இம்மெட்டீரியல் மேட்டரே கிடையாது. அதை பற்றி எதுவுமே கொஸ்டின்ல கேட்காதனால நம்ம அதை விட்டுறலாம். என்னக்கு வேணும் அப்படின்னா ஒரு மென்னை ஒரு விமன் பர்டிகுலர் இன்க்ளூட் ஆக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மென்னை விட்டுக்கோங்க, அப்போ 5 மென் அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் 7 விமன்ல ஒரு விமனை விட்டுக்கோங்க, 6ன்னு கிடைக்கும். 6 + 5 11. 11ல இருந்து 4 பேர் நீங்கள் சூஸ் பண்ணா போதும். That can be done in 330 ways. 330 ways, right? Next, there is a homework problem. Please try to do that. After that, there is a small question to like small short answer type question that we can see. So, if NC5 is equal to 20 into NC4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, find Nன்னு கேட்டிருக்கிறாங்க. NC5 is equal to 20 into NC4ன்னு கேட்டிருக்கிறாங்க. So, this is what is given, dear students. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா NC5 is equal to 20 into NC4. So, apply the formula. NCR formula n factorial by n minus r factorial into r factorial. So, NC5 na n factorial divided by n minus 5 r factorial. That is n factorial divided by n minus 5 factorial into 5 factorial. That is next on the 20. The 20 வந்து தனியா எழுதிக்கோங்க. 20 வந்து ஃபார்முலால எதுவும் இன்க்ளூட் பண்ண வேண்டாம். 20 into NC4 na என்னது n factorial by n minus r factorial. That is n minus 4 factorial into 4 factorial. So, இவ்வளோ எழுதி முடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா we can cancel எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இந்த n factorial as well as the n factorial can be cancelled. சரியா? கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன கிடைக்கும் தெரியுமா? இங்கே 1 தான் இருக்கும். இந்த n factorial எல்லாம் திரும்ப எழுத வேண்டாம். 1 தான் இருக்கும் ஆக்சுவலாக. இங்கே 1 இருக்கும், இங்கேயும் 1 தான் இருக்கும். சரியா? 1 தான் இருக்கும். அல்லது நம்ம எஸ் 1 இருக்கும். அதுக்கப்புறம் இந்த n minus 5 factorial அப்படி எழுதிக்கோங்க. 5 factorial can be written as 5 into 4 factorial. Do you agree with me? பாருங்க 5 factorial can be written as 5 into 4 factorial. Can you write like this? Anyone? Yes, can we write like this? 5 factorial is equal to yes. Do you know the reason why? Can any other explain? Any other student can explain? Yes. Leon C, can you explain? 5 factorial is equal to 5 factorial எப்படி எழுதுவோம்மா? 1 into 2 into 3 into 4 into 5. Correcta? Correct only?
ஸோ Yes, இந்த sir. ஓகே 1 into 2 into 3 into 4 எப்படி எழுதலாம் ஃபர்தரா? 4 factorial. வெரி குட். இதை 4 ஃபேக்டோரியல் எழுதிடலாம். அப்போ மீதி இருக்கிற அந்த 5 இங்கே எழுதலாம். ஸோ 5 into 4 ஃபேக்டோரியல். சரியா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதனால நீங்க n ஃபேக்டோரியல் இருந்தால் எப்படி எழுதலாம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். சரியா? n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n into n minus 1 ஃபேக்டோரியல் அப்படி எழுதலாம். n minus 1 ஃபேக்டோரியல். ஸோ அதான் அங்கே எழுதியிருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ n minus 5 ஃபேக்டோரியல், அது 5 ஃபேக்டோரியலில் 5 into 4 ஃபேக்டோரியல் எழுதலாம். n minus 5 ஃபேக்டோரியல் அதே மாதிரி n minus 5 into n minus 4 ஃபேக்டோரியல் அப்படி எழுதலாம். சரியா? n minus 4 ஃபேக்டோரியலில் எப்படி எழுதலாம் அப்படின்னா n minus 4 into n minus 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்படி நீங்கள் எழுதுறப்போ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிடும். n minus 5 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். திரும்ப 4 ஃபேக்டோரியல் கூட கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி கேன்சல் ஆகாமல் என்ன இருக்குது? 1/5 இங்கே இருக்கிற 5 வரும். 1/5 is equal to இந்த 20 வரும். 20 divided by n minus 4 அப்படின்னு வரும். சரியா? இந்த சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 into n minus 4 is equal to 5 into 20. So 1 into n minus 4, n minus 4 is equal to 5 into 20, 100. So n minus 4 is equal to 100. n minus 4 is equal to 100. பார்த்தீங்களா? n minus 4 is equal to 100. So n is equal to இந்த minus 4 right hand side வரப்ப 100 plus 4, 104 அப்படி வந்துடும். சரியா? And dear students, with this we can close today's class. Thank you for your patient listening.